ஹாய், திஸ் இஸ் மதன் ஃப்ரம் ஒண்டர்லேண்ட். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லிஸ்ட் ஆகிற ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் ட்ரேடிங்க்கு வரதுக்கு உண்டான வரைமுறைகள் என்ன, இதுக்கு உண்டான நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட நிறுவனங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அந்த ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வேண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து IPO-வா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட்ல லிஸ்டிங் பண்ணுவாங்க. அப்படி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா அது செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேடிங் வரும் பாத்தீங்களா, அப்பதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு குறைவான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்று இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனை வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி வரும்பொழுது அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த IPO-ல இருந்து செகண்டரி மார்க்கெட் வரதுக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூலியமா உள்ள வருவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளார லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேடிங் நடைமுறைக்கு நமக்கு வரும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸை வாங்கி விற்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், ஒரு பேசிக்கான விஷயம் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இந்த டிமேட் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து ஷேர்ஸை வந்து வாங்கி விற்க முடியுங்க. நார்மலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் வந்துட்டு ஒரு பணத்தை வந்து நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் பேங்க்ல ஓபன் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது நீங்க தொழில் வர்த்தகம் பண்றீங்க அப்படின்னா உங்க நிறுவனத்துக்கு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து அந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. வேற சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இது கூட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஷேர்ஸை வந்து வாங்கி விற்கிறதுக்கும் அல்லது வாங்கி விற்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய அக்கௌண்ட் தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்க. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு ஷேர்ஸை வாங்கி விற்க முடியும். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா மஸ்ட் பேன் கார்டு. ஸோ பேன் கார்டு இருந்தா மட்டும்தான் டிமேட் அக்கௌண்டோடைய பேசிக் திங். அந்த பேன் கார்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 18 வருஷம் முழுமையா வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்போ 18 இயர்ஸ் எபோ இருக்க உங்களுக்கு பேன் கார்டு கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா தான் நம்மளால டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது எப்படி ஓபன் ஆகும், அதுக்கு ஒரு ஸ்டாக் புரோக்கர் நமக்கு நிச்சயம் தேவை. யார் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்? ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செபி இருக்கு இல்லைங்களா, அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். இந்த செபி மூலியமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து ஒரு கம்பெனியை ஓபன் பண்ணி அந்த ஸ்டாக் புரோக்கர் மூலியமா தான் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஓகேங்க. இப்போ இந்த செபினா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக் புரோக்கர்ஸ்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கத்தால இந்த ஷேர் மார்க்கெட்டுக்காக வந்து உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த செபி. இந்த செபிக்கு கீழே தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்சேஞ்சஸும் எந்த விதமான ஸ்டாக் புரோக்கிங்கும் வருவாங்க. ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கிங்லாம் எப்படி RBI கண்ட்ரோலரோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுடைய கண்ட்ரோலர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செபி தாங்க. இந்த செபிக்கு கீழே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து வருவாங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு கீழே தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஸோ இப்போ செபியை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ். யார் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்? நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணும் அப்படின்னா டைரக்டா உங்களால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து செபியில வந்து சொல்லி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நடுவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் புரோக்கர், அதாவது இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பங்கு வர்த்தக தரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோக்கர்ஸ் மூலியமா தான் நம்மளால வந்து ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அது மூலியமா தான் நம்ம ஷேர்ஸை வாங்கி விற்க முடியுங்க. ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் உடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்றது, அது எத்தனை நாள் எப்படி வந்து வித்து கொடுக்குறது அப்படிங்கிற ஒர்க்கை வந்து
நடைமுறைப்படுத்துறவங்களுடைய ஒர்க்கு தான் வந்து இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல வந்து அங்கீகரிக்கப்பட்டவங்க கிட்ட மட்டும் தான் நம்மளால நீட்டா வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்டோடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கிளியரா பார்த்துட்டோம். அதாவது ஒரு ஷேர்ஸை வாங்கி ஹோல்டு பண்றதுக்கோ அல்லது வாங்கின ஷேர்ஸை விற்கிறதுக்கோ நமக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமா நான் வாங்கி விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, எந்த மாதிரியான ஷேர்ஸை எப்படி வாங்குறது, எங்க விற்கிறது, இதையெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். நிச்சயமா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தின ஒரு பேசிக் அவேர்னஸ் கிளாஸஸ் வேணும். அந்த கிளாஸ் கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு ட்ரேடிங் வந்து முழுமையா பண்ண முடியுங்க. எப்படி நம்ம வந்து வண்டி ஓட்ட தெரியாம டிரைவிங் தெரியாம வண்டி ஓட்டணும்னா ஆக்சிடென்ட் ஆயிருமோ, அதே மாதிரிதான் ஷேர் மார்க்கெட்ல என்ன ஏதுங்கிற பேசிக் விஷயத்தை பத்தியும் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாமலும் நம்ம ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னோம்னா இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். அதனால நீங்க முறையான ஒரு பங்கு வர்த்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால ஒரு லாபகரமான ட்ரேடரா இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எப்படி நான் ட்ரேடர் ஆகுது, இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா, செபியுடைய ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு கீழே வரக்கூடிய நிறுவனங்கள்ல இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எடுக்கிறாங்க. அந்த கோர்சஸை கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இப்போ டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பத்தியும் பார்த்தாச்சு. அண்ட் தென் இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னா அந்த ட்ரேட் எப்படி நடக்கும், என்ன மாதிரியா வாங்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கு, ஈக்விட்டிஸ் இருக்கு, கமாடிட்டிஸ் இருக்கு, கரன்சிஸ் இருக்கு. இந்த ஈக்விட்டிஸ்ல என்னென்ன இருக்கு, கமாடிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு, கரன்சிஸ்ல என்னென்ன இருக்கு. ஸோ இந்த ஈக்விட்டியை பத்தி தெளிவா பிரீஃபா அடுத்த வீடியோவில் நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸ்டே வித் அஸ்.